எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கவர்மெண்ட் பெண்களுக்காகவும், பெண் குழந்தைகளுக்காகவும் நிறைய ஸ்கீம்ஸையும், பெனிஃபிட்ஸையும் குடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இப்ப எல்லா அஞ்சல் அலுவலகங்கள்லயும் இந்த சேமிப்பு கணக்க நம்ம தொடங்கிக்கலாம். இது யார் தொடங்கலாம்? எத்தனை வயசு வரைக்கும்? இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதாவது 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கை தொடங்கலாம். அதே மாதிரியே ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் மட்டும்தான் இந்த கணக்கு தொடங்குறதுக்கான அனுமதி இருக்குது. 3ஆவதாக ஒரு பெண் குழந்தைக்கு இந்த கணக்கை நம்ம தொடங்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட்டு குழந்த பெண் குழந்தையா இருந்து, அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ட்வின்ஸா இருந்து, அந்த 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுக்கு 3 குழந்தைங்க வரைக்குமே செல்வ மகள் சேமிப்பு கணக்க ஆரம்பிக்கலாம். இதுவே நான் சாதாரணமா அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்க நம்மளால தொடங்க முடியும். அதே மாதிரி இது 1 வயசுலேருந்து 10 வயது உள்ள பெண் குழந்தைகள் மட்டும்தான் போட முடியும். ஏன் அப்படின்னா, இந்த கணக்க ஆரம்பித்து 1லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்ம கட்டணும். அடுத்த 6 வருடம் வந்துட்டு லாக்அப் பீரியட். அந்த பணத்தை நம்மளாட்டி எடுக்க முடியாது. முழுசா மெச்சூர்ட் ஆகுறதுக்கு 21 வருஷம் ஆகும். அந்த 21 வருஷம் முடிஞ்சு நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீம் தொடங்குறதுக்கு முதல் தவணையா 250 கட்டி நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த 250மே அந்த புக்கில் தான் டெபாசிட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம 250லேருந்து வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய்க்குள்ளார எவ்வளோ வேணும்னாலும் நம்ம சேமிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. இந்த சேமிப்பு திட்டத்தில் போடும்போது நமக்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு 1 வயசு இருக்கையில் நம்ம இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மாதம் மாதம் மினிமம் 500 கட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 15 வருஷம் கட்டுவோம். அந்த 15 வருஷத்துக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட்டு மட்டும் 90,000. அதற்கான வட்டி மட்டும் 1,87,306. மொத்தமாக நமக்கு 2,77,306 ரூபா கிடைக்கும். அதாவது 15 வருஷம் கட்டுவோம். அடுத்த 6 வருஷம் லாக்அப் பீரியட். நம்ம பணம் கட்ட தேவையில்ல. அதற்கான வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தம் 21 வருஷம் கழித்து நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம 90,000 கட்டுவோம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அதை விட டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கிது. இதற்கான வட்டி எப்படி தருவாங்க அப்படின்னா, வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லக்கூடிய நிதி ஆண்டு அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்லேயே ஏற்றிடுவாங்க. இது எப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி. ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு 5,000 வட்டி வருது அப்படின்னா, அந்த 5,000மும் அந்த அசலோடு சேர்ந்துக்கும். நெக்ஸ்ட் இயர் இந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். இந்த மாதிரியான கூட்டு வட்டி முறையில் கிடைக்கிறதுனால தான் இது வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கிது. கிட்டத்தட்ட நம்ம கட்டுறதை விட டபுள் மடங்கு வட்டி கிடைக்கிது நமக்கு. அதே மாதிரி இப்போ சப்போஸ் இதுவே நம்ம ஒரு 1,000 கட்டுறோம் அப்படின்னா 1,80,000 கட்டுவோம். அது அப்படியே டபுள் மடங்காக 3,74,613 ரூபா வட்டி. மொத்தம் 5,54,613 ரூபா நமக்கு கிடைக்கும். இருக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக உள்ள ஸ்கீம் இதுக்கு தான். 8.2 வந்து வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இதுக்கு தராங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் இந்த மாதம் கட்டலை அப்படின்னா ஃபைனு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கையில் அமௌண்ட் இருக்கையில் இதில் போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இதுக்கு 8.2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தராங்க. 250 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய்க்குள்ளார நம்ம எவ்வளோ வேணாலும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரியே இந்த அக்கௌண்ட்டை 18 வயசு வரைக்கும் மட்டும்தான் கார்டியன் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து அந்த சைல்டே தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் 18 வயசுக்கு அப்புறம். இப்போ இன்கேஸ் இந்த அக்கௌண்ட்டை எப்போ வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கணக்கு ஆரம்பித்து 5 இயர்ஸ்க்கு இடையில இதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரியே அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ வேணும்னா இடையில நம்ம
அதாவது படிப்பு செலவுக்குங்கையில அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதில் பாதி அமௌண்ட் கட்டினதில் பாதி அமௌண்ட் வாங்கிக்கலாம். இதுவே வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரி எங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்விடேஷன்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் லீகல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அதே மாதிரியே அதாவது இன்கேஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டரோட டெத்து அப்படி இந்த மாதிரி சம் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெண் குழந்தைங்களோட திருமண செலவுக்கு திருமணத்தப்போ இதை க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னோம்ல, அது எப்படின்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு நிறைஞ்சிருந்திருக்கணும். அதே மாதிரியே அந்த குழந்தையோட கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி, கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்துக்கு இடையில இந்த பீரியடில் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபுல் மெச்சூரிட்டி பீரியட் அந்த 21 வருஷம் முடிஞ்சு தான் நம்மளாட்டி க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் லிமிட்டுன்னு சொல்லும்போது ஒரு மாதத்துக்கு 12,500ன்னு வருது. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் 12,500 கட்டிட்டு வந்தோம்னா 15 வருஷத்துக்கும் 22,50,000 கட்டுவோம். வட்டி மட்டுமே 46,82,648 கிடைக்கும். நமக்கு இந்த 15 வருஷம் கட்டி முடித்து அந்த 6 வருஷம் லாக்அப் பீரியடு முடிஞ்சு அந்த 21 வருஷம் கழித்து ஃபுல் மெச்சூரிட்டி முடிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 69,32,648. இதுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. இந்த 1,50,000 லிமிட்குள்ளார நம்ம கட்டிட்டு வர்றதுனால. அதனால் இந்த ஸ்கீமை எல்லாருமே போட்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன்.